அவரிடம் முதலில் நாம் கேட்பது, சார் இந்த PM-ஸ்ரீ கல்வி திட்டத்திற்கு தமிழக அரசு ஏற்கவே இல்லை, ஆனால் இப்போது ஏன் நிதி கேட்கிறீர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இன்று நாடாளுமன்றத்திலேயே நேருக்கு நேராக திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் மற்றும் கனிமொழி ஆகியோரிடம் அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இங்கு ஒத்துக்கொள்ளப்படாத ஏற்கப்படாத ஒரு திட்டத்திற்கு தான் தமிழக அரசு அந்த 2152 கோடி ரூபாய் நிதியை கேட்கிறதா சார்? தமிழ்நாட்டிற்கு மட்டும் PM-ஸ்ரீ பள்ளிக்கு 2500 கோடி நிதியா என்பதை திரு தர்மேந்திர பிரதான் சொல்லணும். ஒரு பள்ளிக்கான ஸ்கீமா அது. 200 எத்தனை பள்ளிகள் என்று சொல்லவே இல்லை. தமிழ்நாடு அரசு எத்தனை பள்ளிகள் என்று சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி 200 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் அல்லது 2000 சில்லற கோடி ரூபாய் PM-ஸ்ரீ பள்ளிக்குன்னு எப்படி ஒதுக்குனாங்க அவங்க? அது PM-ஸ்ரீ பள்ளிக்கான நிதி கிடையாது திரு தர்மேந்திர பிரதான் என்பதை 100 கோடி இந்திய மக்கள் புரிய வைக்கணும். அது PM-ஸ்ரீ ஃபண்ட் கிடையாது. நிதிநிலை அறிக்கையில, ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில சமகர சிக்ஷாக்காக ஒதுக்கப்பட்ட நிதி. சமகர சிக்ஷா என்ற பள்ளி கல்வி திட்டத்தில் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை கல்வி உரிமை சட்டத்தின் கீழே கட்டணமில்லா கல்வி 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்கணும். அப்ப அந்த 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுக்க வேண்டிய கட்டணமில்லா கட்டாய கல்விக்கும் உட்பட்டு அந்த நிதிதான், அதுக்கு உட்பட்ட நிதிதான் சமகர சிக்ஷா நிதி. PM-ஸ்ரீங்கிறது வேற. PM-ஸ்ரீ என்பது வேறு திட்டம். எனவே சமகர சிக்ஷா திட்டத்திற்காக ஒப்புதலை பெற்றுக்கொண்டு சமகர சிக்ஷா திட்டத்தில் கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் படிக்கிற குழந்தைகளுக்கு கட்ட வேண்டிய கட்டணம் உள்ளிட்ட பணம், அது அந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டிய கல்வி சம்பந்தப்பட்ட பணம், அதை கொடுக்க மறுக்கிறதுன்றது மாணவர்களுடைய 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய கல்வி உரிமையை மறுக்கின்ற செயல். எனவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது. எனவே அதை தன்னால் டிஃபெண்ட் பண்ண முடியாதுன்றதுனால அவர் ஆத்திரப்பட்டு ஆவேசப்பட்டு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை திரு தர்மேந்திர பிரதான் பேசுறாரு. அது ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு அழகல்ல.